ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு செட்டிநாடு சிக்கன் பெரட்டல் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மசாலாக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் நான் முதல்ல ஒரு 4-5 பீஸ் இஞ்சி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 15 பல் பூண்டு, அது கூடவே 2 சின்ன பீஸ் பட்டை சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூனை விட கொஞ்சம் அதிகமாகவே சோம்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு ஃபைனாக அரைச்சிக்கலாம். அதே மாதிரி இந்த கிரேவிக்கு நான் ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு தேங்காய், 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் கசகசான ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா எப்பயுமே தேங்காய் அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். மண் சட்டியில் நான் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் நான் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். அது பொரிஞ்சதும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். இப்போது ஒரு பிரியாணி இலை, 2 கல்பாசி, 5 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 மராட்டி மொக்கு, ஒரு பட்டை சேர்த்துக்கிறேன். இந்த வாசனை ஜாமான் சேர்த்து அதை நல்லா வெடிச்சதுக்கு அப்புறமா நான் ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் கொஞ்சம் சாஃப்ட் ஆகுற வரைக்கும். வெங்காயம் சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா நான் ஒரு 3 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இப்போ 2 தக்காளி ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிட்டு அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கிக்கிறேன், தக்காளி சாஃப்ட் ஆகிறதுக்கு. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் பீஸ் நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். சிக்கனை இப்போ இது கூட சேர்த்து நல்லா ஒரு தடவை பெரட்டி விட்டுடலாம். சிக்கன் நல்லா பெரட்டி விட்டதுக்கப்புறமா நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 3/4 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் வரைக்கும் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருக்கலாம், ஒன்றாக்கிடலாம். இதெல்லாம் நல்லா ஒன்றா கலந்து விட்டதுக்கப்புறமா நான் 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூள் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட குழம்பு பொடி இல்லைனாக்கா நீங்கள் மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கன் தண்ணி விடுற வரைக்கும் மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சிக்கன் தண்ணி விட்டு நல்லா வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு மிக்ஸ் பண்ணும்போது தெரியும் கிரேவி எப்படி திக்காக வந்திருக்குன்னு. இப்போ இதில் நான் 1/2 கப் அளவுக்கு சுடு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா சிக்கன் இவ்வளோ தூரம் வெந்ததுக்கப்புறமா நீங்கள் 10 தண்ணி சேர்த்திங்கன்னா கறி மறுத்துரும். தண்ணி சேர்த்து 10 நிமிஷம் கழிச்சு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ அந்த கிரேவி நல்லா திக்காகிற வரைக்கும் அப்படியே மூடி வச்சு கொதிக்க விட வேண்டியது தான். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிரேவி நல்லா திக்காக வந்துருச்சு, பயங்கர திக்காக இருக்குது. இப்போ நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மிளகுத்தூள் மேலே தூவி விட்டுக்கிறேன். இப்போ அடுப்பை நிறுத்திட்டு நான் நிறுத்தினதுக்கு அப்புறமா ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தை அப்படியே புழிஞ்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுப்பு எரியும் போது எலுமிச்சம்பழம் விடாதீங்க, கசந்துடும் குழம்பு. அவ்வளோதான், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நான் அடுப்புலேருந்து இறக்குனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா குழம்பு இன்னும் திக்காயிடுச்சு. ஸோ நல்லா டேஸ்டியான ஒரு செட்டிநாடு சிக்கன் பெரட்டல் ரெடி. இதை நீங்கள் யூஸ்வலாக பண்ணுறத விட டேஸ்ட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்லேயே ரொம்ப ஈஸியாக பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் முதல்ல ஒரு 3 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கிறேன். இது கூடவே நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பும் சேர்த்துக்கிறேன்.
ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா. ஃபஸ்ட்டு இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே நான் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு பால். இதுக்கப்புறமா தண்ணி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்ல மாவு வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும். எனக்கு வந்துட்டு 1 கப்லேருந்து 1.5 கப் வரைக்கும் தண்ணி தேவைப்பட்டது. பட் உங்கள் மாவை பொறுத்து இருக்குது நீங்கள் எந்த அளவுக்கு தண்ணி சேர்க்கணுன்ட்டு. மாவு பிசைஞ்சதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா கையாலே நல்லா நீட் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா பிசைஞ்சு நீட் பண்ண மாவு மேலே தேவையான அளவுக்கு எண்ணெயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு ஈரத்துணி போட்டு நான் வந்து ஒரு 8 மணி நேரம் வரைக்கும் இதை நல்லா ஊற வச்சுக்கிறேன். நீங்கள் உடனே போடணுனாலும் போடலாம். பட் இந்த மாதிரி ஊறினதுக்கப்புறம் போட்டிங்கன்னா பரோட்டா இன்னும் கூட சாஃப்டாக நல்லா வரும். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மாவு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாகிடுச்சு. இப்போது இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா ஒரு வாட்டி நீட் பண்ணிக்கணும். நீட் பண்ணிவிட்டு மாவை வந்துட்டு ஈக்குவலாக வந்துட்டு பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ நாங்கள் வந்துட்டு 8 பால்ஸை வந்து தனித்தனியாக பிரித்து எடுத்துருக்கோம். நம்ம பிரித்து வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு உருண்டையை எடுத்து இந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை தடவி இப்படி கையிலே நீட் பண்ணிக்கணும். எண்ணெய் கண்டிப்பாக தடவணும். தடவி நல்லா கையில் இப்படி நல்லா இழுத்து விட்டுக்கணும். நல்லா கையால் இழுத்து விட்டதுக்கப்புறமா திரும்ப எல்லாத்தையும் வந்துட்டு கொஞ்சம் நீட்டாக ஒன்றா கேதர் பண்ணிவிட்டு இப்படி கையில் நான் சுற்றுற மாதிரி நல்லா இப்படி சுற்றிடுங்க. சுற்றி தனியாக எடுத்து வச்சுருங்க. இதே மாதிரி மிச்சம் இருக்க மாவையும் பண்ணிவிட்டு இப்போ ஒன்று எடுத்து நம்ம நார்மலாக சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி ரோலிங் பின் வச்சு நல்லா இப்படி தேய்ச்சிக்கலாம். ரொம்ப மெலிசாக தேய்க்க வேண்டாம். உங்களுக்கு தேவையான சைஸ்க்கு வந்துட்டு கொஞ்சம் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க, கொஞ்சம் பெருசாக. மாவு வந்து இந்த மாதிரி தேய்ச்சதுக்கப்புறமா தோசைக்கல்லில் வந்துட்டு நான் ஒரு கரண்டி எண்ணெய் விட்டு அதுக்கு மேலே நம்ம போட்ட பரோட்டாவை சேர்த்து ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விட்டுக்கலாம். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு ஒரு 1 நிமிஷம் போதும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வந்துட்டு ஹை ஃப்ளேமில் தான் வச்சு எடுக்கணும். அவ்வளோதான். ரொம்பவே குயிக்காக வந்துட்டு ஈஸியாக டேஸ்டியாக செய்யக்கூடிய பரோட்டா. இந்த மாதிரி பரோட்டா போட்டு எடுத்ததுக்கப்புறமா ஒரு 2 பரோட்டாவாக சேர்த்து வச்சு இந்த மாதிரி இப்படி 2 பக்கமும் வந்து இப்படி நல்லா தட்டி விட்டுருங்க. ஆனால் பரோட்டா சூடாக இருக்கும்போது இந்த மாதிரி தட்டி விட்டுருணும். இந்த மாதிரி தட்டி விட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்லா லேயராக பரோட்டா சாஃப்டாக வரும். அவ்வளோதான். ரொம்பவே டேஸ்டியாக ரொம்ப ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு பரோட்டா ரெடி. இது வந்துட்டு டேஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடையில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.